இருக்கீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற முதல் பதில், அந்த சிலைகள் எல்லாம் நாங்க வணங்கல, ஆனா ஞாபகார்த்தமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 786வது ஆண்டில் திருச்சபையார் சிலைகளை வணங்க வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. கிபி 786 இன்று வரைக்கும் அந்த சட்டம் அகற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை. 850ஆம் ஆண்டில் தான் ஹோலி வாட்டர், பரிசுத்த தண்ணீர் பயன்படுத்த துவங்கினார்கள். 890ஆம் ஆண்டில் தான் மரியாளின் கணவர் யோசேப்பையும் வணங்கலாம் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 995ஆம் ஆண்டில் மரித்து போன சபை தலைவர்கள் கூறிய வார்த்தைகள் எல்லாம் வேத வார்த்தைக்கு இணையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த இடத்திலிருந்துதான் கத்தோலிக்கர்கள் பரிசுத்த வேதாகமத்தை விட பாரம்பரியத்தை அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 998ஆம் ஆண்டிலிருந்துதான் வெள்ளிக்கிழமைகளில் உபவாசம் இருப்பதும் லெந்து நாட்களில் அசைவம் உண்ணக்கூடாது என்ற சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. கிபி 1070ஆம் ஆண்டில்தான் போப்பாண்டவர் தவறில்லாதவர் என்றும் அவர் தவறு செய்ய முடியாதவர் என்றும் சட்டம் போடப்பட்டது. 1079இல் குருவானவர்கள் திருமணம் செய்யக்கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. 1090இல் தான் ஜெபமாலை அறிமுகம் செய்யப்பட்டது. 1184வது வருஷத்துல கத்தோலிக்கர்களுக்கு விரோதமா யாராவது ஏதாவது பேசினா அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். 1190வது ஆண்டிலிருந்துதான் பாவ மன்னிப்பு சீட்டு, அதாவது பணத்துக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிற பழக்கம் அறிமுகம் செய்யப்பட்டது. அந்த பாவ மன்னிப்பு சீட்டுல வர்ற வருமானத்தை வச்சுதான் திருச்சபைகள் சுகபோகமாக வாழ ஆரம்பித்தது. 1209வது வருஷத்துல வேதாகமத்தை முறையா வாசிச்ச நிறைய பேரு திருச்சபை தலைவர்களிடம் பல தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சாங்க. திருச்சபை குருமார்களால பதில் சொல்ல முடியாததுனால இந்த பிரச்சனை போப்பாண்டவர் வரைக்கும் போனுச்சு. இப்படி எல்லாரும் கேள்வி கேட்கறத தடுக்கிறதுக்கு 1229வது ஆண்டுல ஒரு சட்டத்தை போட்டாங்க. அது என்னன்னா, பரிசுத்த வேதாகமம் ரொம்ப புனிதமானது, அதை எல்லாரும் வாசிக்க கூடாது, குருமார்கள் மட்டும் வாசிக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை போட்டாங்க. ஏன்னா திருச்சபையார் பைபிள் படிக்கிறதுனாலதான் நிறைய கேள்வி கேட்கறாங்க. அவங்க பைபிள் படிக்க விடாம பண்ணியாச்சுன்னா அந்த கேள்விகள் வராதுன்றதுனாலதான் இந்த சட்டம் இயற்றப்பட்டுச்சு. 1414ஆம் ஆண்டுல தென் ஐரோப்பிய நாடுகள்ல யாருமே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பெரிய காட்டுத்தீ பரவனுச்சு. இந்த கட்டுப்படுத்த முடியாத காட்டு தீயினால பல நாடுகள்ல பல்லாயிரக்கணக்கான திராட்சை தோட்டங்கள் எரிந்து சாம்பலாயிடுச்சு. அதனால அந்த காலகட்டத்தில் திராட்சை ரசத்துக்கு தட்டுப்பாடு வந்துடுச்சு. அப்போ ஒரு உபதேசம் கொண்டு வரப்பட்டுச்சு, திராட்சை ரசம் திருச்சபையாருக்கு கொடுக்கப்பட மாட்டாது, எல்லாருடைய சார்பிலையும் குருமார்கள் மட்டும் திராட்சை ரசம் அருந்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட காலகட்டத்துல தான் 1512வது ஆண்டுல சபை சரித்திரத்துல ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. ஆம், இப்பதான் மார்ட்டின் லூத்தர் எழும்புகிறார். இவர் ஜெர்மனியின் விட்டன்பர்க் நகரில் குருவாக இருந்தவர். நல்ல கல்விமான். சின்ன வயசுல இருந்தே ஒரு வக்கீல் ஆகணும்ன்ற கனவோட வாழ்ந்து அதை அடையவும் செஞ்சார். ஜெர்மன் மொழியோடு லத்தீன் மொழியும் கிரேக்க மொழியும் கற்றறிந்தவர். மிகுந்த தேவபக்தி நிறைந்த தேவ மனிதன் இவர். ஒரு முறை வத்திக்கானுக்கு பாத யாத்திரையாக செல்ல முடிவெடுத்தார். இவர் பாத யாத்திரை செல்லும் போது அவர் கவனித்த ஒன்று, துறவர மடங்கள்லாம் இவர் நினைச்ச மாதிரி இல்ல, எல்லாமே தலைகீழா இருந்துச்சு. குருமார்களோட செல்வ செழிப்பான வாழ்க்கை, அது மட்டும் இல்லாம எல்லா பாவங்களோடையும் சொகுசான வாழ்க்கை அவங்க வாழ்றத பார்த்து மார்ட்டின் லூத்தர் மனம் நொந்தார். அதை தொடர்ந்து வத்திக்கானுக்கு வந்தடைந்தார். அங்கும் அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கு வாழ்ந்த குருமார்களும் போப்பாண்டவர்களும் வாழ்ந்த சொகுசு வாழ்க்கையை பார்த்து உள்ளம் உடைந்தார். அனைத்தையும் துறந்து வாழ்வதுதானே துறவு வாழ்க்கை, ஆனா இங்க விட்டு வந்ததை விட பல மடங்கு சொகுசா வாழ்றாங்களேன்னு பார்த்து கதறி அழுதார். ரொம்ப வருத்தத்தோட ஜெர்மனிக்கு திரும்பி வந்தார். தன் அறையை பூட்டிக் கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தார். பின்னர் கிரேக்க மொழியில் வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் இவர்கள் மொழிபெயர்த்த லத்தீன் வேதாகமத்தில் 95 வித்தியாசங்களை கண்டுபிடித்தார். அப்போது ஒரு முடிவெடுத்தார். பக்தி வைராக்கியம் கொண்டவர்களை தெரிவு செய்து கிரேக்க மொழி வேதாகமத்தை தெளிவாக கற்றுக் கொடுத்தார். கள்ள உபதேசங்களை களைய முற்பட்டார். பாவ மன்னிப்பு சீட்டை பணத்துக்கு விற்பதை தடை செய்தார். சத்திய வசனத்தை கலப்படம் இல்லாமல் தைரியமாய் போதித்தார். அதனால் பெரிய அளவில் பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். எல்லா போராட்டத்தில் இருந்தும் ஆண்டவர் அவரை அற்புதமாக காப்பாற்றினார். மார்ட்டின் லூத்தர் பரிசுத்த வேதாகமத்தை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தார். அதே நேரத்தில் தான் ஜெர்மனியில் அச்சு இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதிலே முதலாக அச்சிடப்பட்டது இவர் மொழிபெயர்த்த பரிசுத்த வேதாகமம் தான். அச்சடிக்கப்பட்ட வேதாகமம் ஜெர்மனியர் கையில் கிடைக்கப்பட்ட பின்னர் சத்தியம் பொதுமக்களுக்கு புரிய ஆரம்பித்தது. சத்தியத்தை தெளிவாய் அறிந்து கொண்டவர்கள் மார்ட்டின் லூத்தருடன் வந்து சேர்ந்து கொண்டார்கள். இப்படி கூடியவர்களுக்கு வத்திக்கான் கொடுத்த பெயர் சபைக்கு விரோதமாக எழும்பிய புரட்சிவாதிகள், அதாவது புரொட்டஸ்டிங் அகைன்ஸ்ட் தி சர்ச் என்று பெயரிட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் கத்தோலிக்கர் அல்லாதவர்களை புரொட்டஸ்டன்ட் என்று சொல்கிறார்கள். 1512ஆம் ஆண்டுக்கு பிறகு கத்தோலிக்க திருச்சபை உடைய துவங்கியது. அநேகர் பல நாடுகளில் இருந்து கத்தோலிக்க சபையை விட்டு வெளியேறினார்கள். ஆமாங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபையை விட்டு வெளியில வந்தவங்கலாம்
போட்டியினாலையும் பொறாமையினாலையும் பிரிஞ்சு வரல. பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்படாத உபதேசங்களும் பழக்கங்களும் பாரம்பரியம் ஆயிடுச்சேன்ற வேதனையில தான் எல்லாரும் வெளியில வந்தாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஆதி திருச்சபை உருவாகிறதுக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் தன்னையே உருக்கி இரத்த சாட்சிகளாக மரித்து சபையை கட்டி எழுப்பினார்கள். இனிமேலும் அவன் ஆர்சி, நான் சிஎஸ்ஐ, அவன் பெந்தைகோஸ்தேன்றதெல்லாம் தாண்டி இயேசு கிறிஸ்துவோட போதனைகளை நம்ம பின்பற்றுறோமான்றதுதான் முக்கியம். நம்மளோட பாவங்களுக்காக உயிரையே கொடுத்தது இயேசு கிறிஸ்து மட்டும்தானே. அவருடைய உபதேசங்களை கைக்கொள்ளுவோம், மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவோம், இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடனாய் மாறுவோம். காட் பிளஸ். மேட்டிமை நெஞ்சம் கொண்ட மனிதர்கள், வேற்றுமை வேர் கொண்ட விஷமிகள், மனிதரின் பொல்லாத நினைவுகள், இரத்த பிரியம் கொண்ட சிந்தனைகள், தேசங்கள் பாழாகி போக வழி வகுக்குதே. நிம்மதி சந்தோஷம் கூண்டோடு அழியுதே. தேசங்கள்